ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் தரிசனத்துக்கு 2 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் காத்திருக்காங்க. மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம் இந்த வீக்கெண்டில் வரும் நான் சொல்லியிருந்தேன். அதே போல் பயங்கரமான கூட்டம் இருக்குது. அதாவது சிலாத்தோரணத்தை தாண்டி பாட்டா பங்கம்மா கோயிலேருந்து பக்தர்கள் கியூலைன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டெலகிராம்லையும் சின்ன கிளிப் கொடுத்துருக்கோம் பாருங்கள், வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லையும். மிக கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது. இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குறவங்க டைமும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மிக கடுமையான கூட்டம் இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குற இடத்துலையும் இருக்குது. அதை பற்றி உண்டான முழு விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நேற்று காலையில் கொடுத்த வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், 9 மணிக்கு கொடுத்த வீடியோவில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த ஃபோட்டோவை ஜாயின் பண்ணியிருந்தேன். இலவச தரிசன டிக்கெட் எப்பயுமே 1 மணிக்கு கொடுக்கப்படும் டிக்கெட் நேற்று 11 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காத்திருந்த காரணத்தினால இன்றைக்கும் கடுமையாக காத்திருக்காங்க. இன்றைக்கி டிக்கெட் தர நேரம் 11 மணியாக இருக்கலாம் என்பது இந்நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நேற்று காலை 11 மணிக்கு 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு வாசம், பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்ரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களையும் 11 மணிக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. 12,000 டிக்கெட் இன்றைக்கி தரிசனம் செய்வதற்கு. 11 மணிக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட் 12:26 காலி ஆகிடுச்சு என்பது நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கூட்டம் மிக அதிகமாக இருந்து இன்றைக்கி மிக மிக அதிகமாக இருக்குது என்பதை நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமேட்டு வழியாக போகிற பக்தர்களுக்கு திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸும் 3 கவுண்டரில் டிக்கெட் கொடுத்தாங்க. 11 மணிக்கு 2,000 டிக்கெட் 12:09 காலி ஆகிடுச்சு என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் கூட்டம் மிக 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 அதிகமாக இருக்குது. இலவச தரிசன டிக்கெட் வாங்குகிற இடமாக இருக்கட்டும், தற்பொழுது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனமாக இருக்கட்டும், அனைத்தும் கடுமையான கூட்டம் இருக்குது. நேற்று 26/6/2026 அன்று 81,340 பேர் தரிசனம் பார்த்ததாகும். 44,874 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,76,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். 4,42,000 லட்டு விற்பனையானதாகும். 3,31,000 பேர் அன்னப்பிரசன்னம் சாட்டதாகும். 3,916 பேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்ததாகும். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு நேத்தே காட்டா பங்கம்மா கோயில் வந்து பக்தர்கள் நிற்கிறதாகும். நேற்றே 18 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க என்பது இந்நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். தற்பொழுது காலை 9:10 நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக தற்பொழுது 12,297 பேர் குடோனில் மட்டும் காத்திருக்கிறதாகவும், காலை முதல் 21,150 பேர் தரிசனம் முடிச்சுட்டாங்க என்றும், இன்னும் வெறும் 6,553 பேர் தரிசனம் பார்க்க வைக்கலான்னு இருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 3 முதல் 5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 6 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை ஆகலாம்ன்ற எஸ்டிமேஷனை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ரூம் புக்கிங் திருமலையில் தினந்தோறும் வழக்கம் போல் காலை 5 மணிக்கு சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் தராங்க. இன்று காலையும் வழக்கம் போல் 1,600 ரூம் காலை 5 மணிக்கு ஒதுக்கப்பட்டதாகும். 9:10 நிலவரப்படி 728 ரூம் அவைலபிலிட்டி இருக்குதா தேவஸ்தானம் சார்பாக வாட்ஸ்அப் மூலிமா தகவல் எடுத்திருக்கோம் என்பதை நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சிடும். கூட்டம் மிக கடுமையாக இருக்குது என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பக்தர்கள் ஒரு 4 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம். அண்ணா, நான் ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்தேன், 28 மணி நேரம் நான் வெயிட் பண்ணேன், கடைசி 2 நாளாக மிக கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. மிக வரவேற்கக்கூடிய கமெண்ட் இது. இது மாதிரி உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக தெரிவிங்க. 2 மணிக்குன்னு சொன்னீங்க, 1 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு கவுண்டரே டிக்கெட் வாங்குறதுக்கு. அவங்க சொன்னது தான் நானும் சொல்ல முடியும். கூட்டத்தின் அடிப்படையில் டைம் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதன் அடிப்படையில் நேற்று சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நேற்று 11 மணிலாம் டிக்கெட் கொடுத்து 12 மணிலாம் டிக்கெட்டே முடிச்சிட்டாங்க என்பதை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்ஃபன்ட் தர்ஷனோட டைம் கேட்குறீங்க. 12 மணி முதல் 5 மணிக்குள் இன்ஃபன்ட் தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும், குழந்தையோட தாய் தந்தையோடு இருக்கணும், வேறு யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட்ஸ் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுடைய போய்ட்டு வந்து தரிசன அனுபவங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் பக்தர்கள் ஷேர் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பதை நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.